ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியாக என்னுடைய ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி மைதா ஆட் பண்ணல, ஹெல்த்தியாக பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 கப்பு பாஸ்தாவை ஆட் பண்ணுறேங்க. இதை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னொரு பேனில் கார்ன் ஒரு ஹாஃப் கார்னை எடுத்துட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஆற விட்டுருங்க. கார்னோடவே நான் ப்ரோக்கலியும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு நான் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் எடுத்திருக்கேங்க. இன்ஸ்டன்ட் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூனு. அதை பாலில் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிங்க. மைதாக்கு பதிலாக நான் இதை ஆட் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிரும். இதையும் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் நான் கேரட், கேப்சிகம், மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச கார்னும் ப்ரோக்கோலியும் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் சின்ன சைஸ் 1, பூண்டு ஒரு 10 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1 அரைச்சி வச்சுக்கலாங்க. பாஸ்தாவும் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம மில்க்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு. நான் க்யூப் சீஸ் 3 எடுத்துருக்குறேங்க. பால் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் பண்ணி மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நீங்கள் பட்டரில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பூண்டு போட்டுட்டு பூண்டு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பார்த்தா லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியுங்க. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பூண்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம பாஸ்தாவிலேயே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காளான், கேப்சிகம், கேரட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்ச கார்னும் ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். நான் க்யூப் சீஸ் இதில் 3 எடுத்துருக்கேங்க. ஒன்று மில்கில் கிரேட்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீதி 2 நல்லா துருவி வச்சுருக்கேன் தனியாக பிளேட்டில். சில்லி ஃப்ளேக்ஸை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள் வெந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இத்தனை வெஜிடபிள்ஸ் போடுறது, மைதா ஆட் பண்ணாத. இப்போ நம்ம கிரேட்டர் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சுன்ட்டு. நீங்கள் இதை சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான மைதா இல்லாமல் ஒயிட் சாஸ் பாஸ்தாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.